வணக்கம் எழுச்சி தமிழர் தலைமையிலே எழுச்சி தமிழர் தலைமையிலே அப்படி வெளிய விடுங்கண்ணா. லோகேஷ் கேமரா பேக்ல இருப்பா. கொஞ்சம் கேமரா பேக்ல இருக்கா லோகேஷ். உள்ள போலாம். கொஞ்சம் முன்னாடி வாங்க. செஞ்சுடர் கேமரா வருதுடா. சார் கொஞ்சம் கை மேல வச்சு கேமராமேன் கொஞ்சம் பின்னாடி வாங்கண்ணா. கொஞ்சம் பின்னாடி வந்துடுங்க. கேமராமேன் கொஞ்சம் பின்னாடி வாங்கண்ணா. பேக்ல வாடா. லென்ஸ் விட்டு வந்துடா. கொஞ்சம் ஒன் சார் இல்லைண்ணா. பின்னாடி வந்து இது பண்ண லோகேஷ் மேல ஏறி ஒரு ஆள் எல்லாரையும் டிஸ்டர்ப் பண்றேன். லோகேஷ் கேமரா பேக்ல யாரா மொபைல் இது? வீர வணக்கம் 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 பகுஜன் சமாஜ் மாநில தலைவர் சமத்துவ போராளி வழக்குரைஞர் ஆம்சாங்குக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் எழுச்சி தமிழர் தலைமையிலே விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம் முடியும் அப்படி வேணா இருப்பா
நீதான் மறைக்கிறேன்னா கொஞ்சம் ஃப்ரீயா தெரிவார்ல கொஞ்சம் வைவுண்ணா நீயே மாற்றி நின்னுக்கிறா தலை மாதிரி போனா ரெண்டு பேருக்கு முக்கியமான கோரிக்கை பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கணும். இதுவரைக்கும் பார்வை வைக்கணும். அந்த பார்ட்டி ஆஃபீஸ் போராட்டம் பண்ணி கொடுக்குறாங்க. பார்ட்டி ஆஃபீஸில் வைக்கிறது இப்படி திரும்ப பேச நீங்களும் கொஞ்சம் வந்துருண்ணா ஓரம் ஓரமான வந்து அண்ணன் போன இடத்த டிசைட் பண்ணாமல் எடுத்துட்டு வராதான் அண்ணன்கிட்ட எங்ககிட்ட ஒரு எங்ககிட்ட ஒரு கேம் மாட்டாங்க, எம்எல்ஏ ஒரு கேம் மாட்டாங்க. ஏதாவது முக்கியமாக போராடக்கூடிய அட்வொகேட்னா அவங்க இவங்க போட்டு டிஸ்கஸ் பண்ணி ஐஜிஎஃப் பார்த்து இதை பேசிட்டு வந்தாங்க. இடத்த ஒரு 2 ஹவர் வெயிட் பண்ணாங்க. 2 ஹவர் நாங்கள் என்ன பண்ண போராடாது. அதுக்கு நாங்கள் என்ன கேட்டோம், அரசாங்கத்தில் யாரோ ஒருத்தர் கூப்பிடுங்க, நாங்கள் அவங்க கிட்ட பேசுகிறோம். உங்களால் முடியல யாரோ ஒருத்தர் கூப்பிடுங்க. அவங்க எங்களுக்கு உத்தரவாதம் கூப்பிட்டோம். அண்ணா
தம்பி கொஞ்சம் விலகி கொஞ்சம் காசு வரணும். பர்மிஷன் அரை மணி நேரத்துக்கு நம்ம தப்பு பண்ணா பரவாயில்ல, யாரும் டிஸ்டர்ப் பண்ணீங்கன்னா இங்க நின்னா வந்து போட்டோல உங்க காலில் வேணா ஊட்டுமா சொல்றேன். தள்ளி வாங்க அண்ணா, உங்க காலில் ஊட்டுமா வர மாட்டேன். வீடியோ எடுத்துருக்காங்க. இப்ப உள்ள போய் நின்று நான் கேட்கறேன். இப்ப அங்க போய் என்ன சாதிக்க பண்ண கேட்கறேன். ரெண்டாவது கோரிக்கை வந்து அவங்க பார்ட்டி ஆஃபீஸர் பார்ட்டி அறிவு இல்லாதவங்க அந்த தலைவர் பேர் கேட்கறேன். அது 20 செப்டம்பர் அந்த பார்ட்டி ஆஃபீஸர் காம்பவுண்ட் போட்டு ஹலோ இது ரெண்டுக்கும் அவர் வந்து முதல்ல போலீஸ் கமிஷன் பேசினா அது முடியாது, எனக்கு அதிகாரம் அப்படின்னாங்க. அப்புறம் கார்பரேஷன் கமிஷன் பேசினாங்க, ராதாகிருஷ்ணன் சார் பேசினா அது நாங்கள் கவர்மெண்ட் தான் சார் ஏதாவது பண்ணணும். என்ன எங்கண்ணா அப்புறம் இருண்ணா அதனால அண்ணன் எங்க கூட்டம் நிறைய வருது. அது எல்லாரும் போயிட்டு அது கொஞ்சம் சாஃப்டாக எமோஷனாக இருக்காங்க. இந்த மாதிரி வீடியோஸ் பார்த்தா கொஞ்சம் யாரும் வாங்கல எதுக்கு